அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு இந்தியன் ஆர்மிக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எழுத்து தேர்வுக்கான பயிற்சி கட்டணம் நம்மளோட பயிற்சி மையத்துல 6000 மட்டும்தான். பயிற்சி கட்டணத்தை செலுத்தி பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறுங்க. எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், பிஃபோர் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாமுக்கு போக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி எப்படி நடக்கும், எக்ஸாம் சென்டருக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எக்ஸாம் A to Z எப்படி நடக்கும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சிருக்காது. நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் காலுக்கு போறதுல இருந்து எக்ஸாம் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்ற A to Z டீடைல் கிளியரா இந்த வீடியோல கொடுத்துருவேன். வீடியோவை கவனமா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு அட்மிட் கார்டுலயே டேட், பிளேஸ், அடுத்து கேட் என்ட்ரி டைம், கேட் க்ளோசிங் டைம், எக்ஸாம் ஸ்டார்ட் டியூரேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல கேட் க்ளோசிங் டைமுக்கு பிஃபோரே பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். உங்களோட எக்ஸாம் சென்டர்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாத விஷயங்கள், எலக்ட்ரானிக் டிவைஸ், மெட்டல் டிவைஸ், இது எல்லாத்தையுமே கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. இது எதுவுமே நீங்க கொண்டு போகல அப்படின்னா தான் உள்ளேயே அனுமதிக்கப்படுவீங்க. இதுல பார்த்தோன்னா உங்களோட அட்மிட் கார்டுல நேம் கரெக்டா இருக்கணும். நீங்க கொண்டு போகக்கூடிய ஐடென்டி கார்டுலயும் சேம் நேம் ஃபார்மட் இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஹாலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஹாலுக்குள்ள நீங்க போன உடனே பார்த்தா அப்படின்னா ஹால் சூப்பர்வைசர் உங்களை பார்த்தோன்னா வெரிஃபை பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு உங்களை பார்த்தோன்னா லைவ் போட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. இதை கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சிஸ்டத்துல ரைட் சைட் கார்னர்ல உங்களோட போட்டோவும் ரோல் நம்பரும் பிரசன்ட் ஆகிருக்கா அப்படின்றத மெயினா செக் பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்ற பட்சத்துல உடனடியா இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க தெரிவிச்சாகணும். நீங்க இன்விஜிலேட்டர் கிட்ட அப்படி தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களை பார்த்தா அப்படின்னா பிளேஸ்ல மார்க் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடனடியா வேற சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி உங்களை டெஸ்ட்டுக்கு உட்கார வச்சிருவாங்க. இவ்வளவுதான் விஷயம். உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல யார்கிட்டயாவது பேசுறது, சைகைகள் பண்றது, எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களை இன்விஜிலேட்டர் அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்றதுக்கு பேன் பண்ணுவாங்க. நீங்க உடனடியா வெளியேற்றப்பட்டுருவீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, அதாவது ஹாலுக்குள்ள நீங்க பிரசன்ட் ஆனதுல இருந்து எந்த வித ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடக்கூடாது. சுத்தியும் பார்த்தோம்னா சிசிடிவி சர்வலைன்ஸ் தான். அவங்க அந்த இடத்துல அந்த டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், எக்ஸாம் அட்டன் பண்ண போயிருக்கீங்க, கிளியரா அந்த வேலையை மட்டும்தான் பிரசண்டா பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை நீங்க சிஸ்டத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். உங்களுக்கான விர்ச்சுவல் கீபோர்டு இருக்கும். அதுல உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய யூசர் நேம், பாஸ்வேர்டு, யூசர் நேம்ன்றது உங்களோட ரோல் நம்பர் மட்டும்தான். அதை டைப் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாஸ்வேர்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த். அதை நீங்க கொடுத்துட்டாலே போதும். நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ்ல எக்ஸாமோட ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க. படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். தெளிவா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு கீழே எக்ஸாம் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கரெக்டா நீங்க தமிழ்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா தமிழ் கொடுத்துருங்க. நீங்க காமனா லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்ல தான் நடைபெறும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்க வில்லிங் டு அப்ளை கொடுத்துருந்தீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் தி எக்ஸாமினேஷன் கொடுங்க. நீங்க முடிச்சுட்டு ஸ்டார்ட் தி எக்ஸாமினேஷன் கொடுத்தாலும் எக்ஸாம் டியூரேஷன் ஸ்டார்ட் ஆகாத வரைக்கும் எக்ஸாம் டைமிங்குள்ள நீங்க போக முடியாது. அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் தி எக்ஸாமினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டைமரும் பார்த்தா அப்படின்னா ரைட் சைட்ல உங்க போட்டோவுக்கு பக்கத்திலே பார்த்தா அப்படின்னா டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இந்த பார்ட்டை எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற கால்குலேஷனை நீங்க அதிலே போட்டுக்கலாம். ரஃப் பேப்பர் கொடுத்துருவாங்க. மேத்தமெட்டிக்ஸும் ரீசனிங் நீங்க அதிலே போட்டு பார்த்துக்கலாம். இதுல மெயினான விஷயமே நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் சேவ் ஆகி இருக்கா அப்படின்றது தான். இதுல பார்த்தோன்னா மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கும். இதுல கிரீன் கலர் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தா கிரீன் கலர் காட்டும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ரெட் கலர். கொஸ்டின் அப்படியே 1ல இருந்து டைரக்டா 4வது கொஸ்டின் போயிட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்கிப் பண்ணி
பண்ணிட்டீங்கன்னு காட்டும். ஸோ அது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது பர்பிள் கலர் காட்டும். ஸோ இவ்வளவுதான், இந்த 4 கலர் தான் மேஜரா இந்த எக்ஸாமினேஷன்ல ரோல் பண்ண போதேவும். இப்போ நீங்க இந்த கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் காட்டும். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா கிரீன் கலர் காட்டும். ஸோ இவ்வளவுதான், அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க, ஆனா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா ரிவ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா பர்பிள் கலர்ல காட்டும். இந்த கலர் கோடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் நான் மெயினாக வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் நீங்கள் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட் இருக்கும், கிளியர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்க தப்பான கொஸ்டின் அடிச்சிட்டீங்க, அதாவது ஆன்சர் தப்பானதை அடிச்சிட்டீங்க அப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் மறுபடியும் கேன்சல் ஆயிரும். ஸோ கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு நீங்க அகைன் பார்த்தோன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் பிளிங்க் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதான், இந்த கலர் கோடிங்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் கலர் கரெக்டா ஆன்சர் பண்ண கொஸ்டின்கானது. நீங்க ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் மார்க் வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் வரும். அந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும். கொஸ்டின் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல இருக்கும். இவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா மொத்தம் 4 பார்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு தான் இன்னொரு பார்ட்டுக்கு போகணுன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த பார்ட் அட்டன் பண்ணணும்னு தோணுதோ அந்த பார்ட்டை நீங்க டைரக்டா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான், உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை தேர்ந்தெடுத்து அட்டன் பண்ணி ஈஸி எக்ஸாமினேஷனை எவ்வளவு டூரேஷனுக்குள்ள முடிக்க முடியுமோ முடிக்க பாருங்க. ஸோ இவ்வளவுதான் இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள். வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே டைமர் ஸ்டார்ட் ஆயிரும், எக்ஸாம் ஃபினிஷ் ஆன உடனே டைமிங் க்ளோஸ் ஆகி விண்டோவும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ எக்ஸாம் முடியறதுக்குள்ள நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்கமிங் நவம்பர்ல வருது. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஃபாரஸ்ட், ஆர்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து போர்சஸ்க்குமான கிளாஸஸ் நடைபெறுது. ஸோ நீங்க இந்த 2024 ஏதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியரா நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி யூனிஃபார்மோட உங்களை வந்து சர்வீஸ்க்கு அனுப்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்களை பெற நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.